வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் ஐஎஃப்பி விஎக்ஸ் எல்என்ஏ மாடல் கஸ்டமர் ப்ளேஸ் வந்திருக்கோம். மோட்டர் ரன் ஆகலை, அதாவது வாஷ் மோட்டர் ரன் ஆகலைன்னாங்க. மோட்டர் கழட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன். மோட்டர் நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் மோட்டருக்கு இன்புட் சப்ளை சரியாக வரல, ட்ரம்மு சுற்றலைன்னாங்க. அதான் கம்ப்ளைண்ட்டு. வந்து பார்த்ததில் பாடியெல்லாம் நல்லா ரஷ்டாக இருந்தது. ஃபுல்லாக பாடியோட பாட்டமும் ரஷ்டாக இருந்தது. ட்ரைன் ட்ரேவும் நிறையா டஸ்ட் அதிகமாக இருந்தது. மிஷினோட பாட்டம் இது ஃபுல் பாடியுமே ரஸ்ட் ஆகிடுச்சு. பாட்டத்தில் ஃபுல்லுமே ட்ரம்மும் சுற்றலை. மேக்ஸிமம் பிசிபி போர்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்புட்டு வாட்டரும் பிளாக் ஆகிருந்தது ஃபுல்லாக. மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம், மோட்டர் ரன் ஆகலை. இது பாட்டம் கவரு. அப்புறம் ட்ரெயின் வால்வோட மூடி. இது அதனோட ஸ்டோன் எல்லாம் நம்ம கழட்டி வச்சிட்டோம் தனியாக. டிஸ்மேண்டில் பண்ணுறப்ப நான் வீடியோ எடுக்கல. நான் ட்ரம்மு சுற்றலான்னதையும் உள்ளே இருக்க ஸ்பைடர் ஆர்ம் தான் உடஞ்சிருச்சோன்னு நினச்சேன். ஆனால் ஸ்பைடர் ஆர்ம் நல்லாயிருக்கு. பிசிபி போர்டு தான் நான் டவுட்டாக இருந்தேன். ஏன்னா அதில் உள்ள ரிலேஸ் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பிசிபி போர்டை செக் பண்ண ஆரம்பித்தேன். செக் பண்ணும்போது மற்ற காம்பவுண்டு எல்லாமே நல்லா இருந்தது. பிசிபி போர்டில் 3 ரிலே இருக்கும். இந்த 3 ரிலேவும் நான் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா எல்லா காம்பவுண்டும் நல்லா இருந்ததுனால. இந்த பிசிபி போர்டில் ஃபுல்லாக ஜெல்லு ஊற்றிருப்பாங்க. அது கையில் நல்லா ஒட்டிச்சு பிசு பிசுன்னு. இப்போ ரிலே 10 ஆம்ஸ் ரிலேலேருந்து 17 ஆம்ஸ் ரிலே, 12 வோல்ட் டிசி காயில் சப்ளை உள்ள ரிலே. இப்போ போர்டை கழட்டிட்டு அது பார்த்திங்களா, பசை நிறையா இருக்குது. அதில் ஜெல்லு, அதாவது வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க போர்டை. வாட்டர் கண்டென்ட் எதுவும் போயிடுச்சுன்னா போர்டு ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஜெல்லு ஊற்றிருப்பாங்க. இப்போ ரிலே மாற்றிட்டுருக்கேன். வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டிருக்கேன். மிஷின் வாங்கி 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க கஸ்டமரு. 2012 வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. 2012னா ஒரு 13 வருஷம் ஆகுது. மேக்ஸிமம் ரிலேவோட லைஃப் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது மாற்றிட்டு மிஷினில் மாட்டி செக் பண்ணி பார்க்கணும் ஓடுதா இல்லையான்னு. ஏன்னா மற்ற காம்பவுண்ட் எல்லாம் நல்லாயிருக்கு. டயோடு, கெப்பாசிட்டரு எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஏற்கனவே. எல்லாமே எந்த இஷ்யூமே இல்லை. எங்கன்னா கார்பன் படிஞ்சிருக்கா, ஏதாவது ஃபயர் ஆன மாதிரி இருக்கா, ஸ்பார்க் வந்த மாதிரி இருக்கானோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன் போர்டில் தரவா. ஆனால் எந்த இஷ்யூவுமே இல்லை. மோட்டருக்கான அவுட்புட் மட்டும் வரல. புது ரிலே பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் கடையில் தான் வாங்கினேன். அங்கேயே கிடைக்கும். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் வரப்போகிற நாளில் ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நான் ஒரு அட்டன் பண்ணுற ஃபால்ட்டுகளை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் அதே மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா நீங்களே இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமம் டெக்னீஷியன்லாம் புது போர்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாடல் பழைய மாடலுங்கிறதுனால புது போர்டு நம்மக்கிட்ட கிடைக்கல. நான் எவ்வளோ தேடி பார்த்தேன். இந்த செகண்ட் ஹேண்ட் போர்டு தான் கிடைக்குதுன்னாங்க. செகண்ட் ஹேண்ட் போர்டுக்கு நம்ம
இதே சர்வீஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக மாற்றியாச்சு. இப்போ மிஷினில் மாட்டிட்டு ரன் ஆகுதா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டமர் பிளேஸ் வந்துட்டோம். பிசிபி போர்டு வாஷிங் மிஷினோட ரைட் சைடு டாப் கார்னரில் இருக்குது. அதை அசம்பிளி பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது பவர் எல்இடி எல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ மோட்டார் ரன் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 100% வந்து ரிலே தான் இஷ்யூ. 12 வோல்ட் டிசி ரிலே, 3 ரிலே மாற்றிருக்கு இந்த மிஷினில். ரிலே மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த இன்புட் சப்ளை வந்து இந்த டெர்மினலில் நான் செக் பண்ணி பார்த்தேன். அவுட்புட் வரல. டெர்மினலில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அதுவும் வரல. இந்த எல்லோ கலர் ஒயர் போட்டிருக்கு இல்லைங்களா, அது வந்து டேக்கோமீட்டர் மிஷினோட ஸ்பீடை மெஷர் பண்ணி மிஷினுக்கு பிசிபிக்கு சிக்னல் கொடுக்குறது. சைடில் பிளாக் கலரில் இருக்கிறது, அதாவது ப்ளூ கலர் ஒயரு அண்ட் ரெட் கலர் ஒயர் வந்து என்னோட கார்பன் ப்ரெஸ்ஸு. இப்போ மிஷினை வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த துருப்பிடிச்ச இடம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது பாட்டமில் உள்ள அந்த ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது எமரி ஷீட் போட்டு க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதை காஞ்சி வெட்டி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரண்ட் டோரில் ரெஸ்டான பிளேஸ்லாம் நம்ம எமரி போட்டு க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுனால உங்கள் மிஷின் வந்து லாங் லைஃப் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ தனியாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணுற வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. இப்போ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணும்போது ட்ரம்மு சுற்ற ஆரம்பிக்குது. எந்த இஷ்யூவுமே இல்லை. ட்ரம் நல்லாவே ஓடாது. இப்போ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் மாட்டிட்டு ஃப்ரண்ட் கவரு பேக் கவரு அதெல்லாம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வாட்டர் இன்லெட் ஹோஸ் பிளாக் ஆகிருந்தது இல்லைங்களா, அதை நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு மாட்டிட்டு மிஷின் இப்போ ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். மிஷின் இப்போ நல்லா ரன் ஆகுது. எந்த இஷ்யூவும் வரல. மிஷின் அதே டைமில் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அதே ப்ராப்ளம் திருப்பி வரக்கூடாது. அதே டைம் மற்ற இஷ்யூஸ் இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்து பார்த்துட்டு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. மோட்டரோட வோல்டேஜ்லாம் நான் செக் பண்ணிட்டேன். நார்மலாக இருக்குது. ட்ரம்மோட பேக் சைடு வீலில் பேரிங் சைடு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.